ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் ஓட்டர் ஐடியில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் நீங்களே ஆன்லைன் மூலமாக திருத்திக்கலாம். அது எப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க. உங்கள் ஓட்டர் ஐடியில் பல்வேறு மிஸ்டேக்கள் உங்கள்கிட்ட இருக்கும். பேர், டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு, ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை எப்படி திருத்தலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். கூகுளில் போயிட்டு voters.eci.government.in இந்த வெப்சைட் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் காட்டும். அது கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து அந்த ஓட்டர்ஸ் ஐடி கரெக்ஷன் பண்ணக்கூடிய எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் ரைட் சைடு சைன் அப் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு அது உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் அதில் ஐடியை கிரியேட் பண்ணிவிட்டு உங்கள் ஐடி பாஸ்வேர்டு, ஐடி நம்பரு, பாஸ்வேர்டு கொடுத்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிட்டு உள்ளே போயிடும். உள்ளே போனோடனே இதுதான் ஹோம் பேஜ் காட்டும். இதில் புதுசாகவும் அப்ளை பண்ணிக்கலாம், கரெக்ஷனும் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் 8 அப்படிங்கிற மாதிரி கீழே ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிஸ்டண்ட் அப்படிங்கிற மாதிரி கீழே ஃபார்ம் 8 இருக்கும். அந்த ஃபார்ம் 8 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுதான் உங்கள் ஓட்டர்ஸ் ஐடியில் இருக்கிற மிஸ்டேக் சரி பண்ணதுக்கு உண்டான ஆப்ஷனு ஃபார்ம் 8. கிளிக் பண்ணிட்டா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய எபிக் நம்பர், அதாவது அந்த ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உங்களுடைய பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் உங்களுடைய ஓட்டர் ஐடி பண்ணுறீங்க அப்படின்னா செல்ஃபு கொடுங்க. வேறு ஒருத்தவங்க ஓட்டர் ஐடி பண்ணுறீங்கன்னா அதர்ஸ் கொடுத்துங்க. இதில் கரெக்ஷன் ஆஃப் என்டீர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணதுக்கு உண்டான உங்களுடைய அந்த ஓட்டர் ஐடியோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காட்டும். எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்கு, எந்த சட்டமன்ற தொகுதி காட்டும். அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் கீழே வந்துடும். இதில் உங்கள் என்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. அதில் என்னென்ன பண்ணணுமோ உங்கள் ஓட்டர் ஐடியில் அதில் நீங்கள் கிளிக் பண்ண நேமு, டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய மொபைல் நம்பரு, அட்ரஸ் இதெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே அந்த டீட்டெயில்ஸ் புதுசாக என்ன நம்ம மாற்றணுமோ அதை நம்ம டைப் பண்ணணும். உங்கள் பேர், உதாரணத்துக்கு பேர் மாற்றணும் அப்படின்னா உங்கள் பேர் ஆங்கிலத்தில் ஆதார் கார்டில் உள்ள மாதிரி இதில் டைப் பண்ணணும். ஆங்கிலத்தில் டைப் பண்ணணும். அதுக்கு கீழே அப்படியே தமிழ்லேயும் டைப் பண்ணணும். அதே போல் சர்நேமில் உங்கள் அப்பா பேர் போட்டுக்கலாம். அதே போல் இதில் டேட் ஆஃப் பர்த்தும் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நாம் கிளிக் பண்ணியிருக்கோம். அதனால் டேட் ஆஃப் பர்த்து உங்களுக்கு ஆதார் கார்டில் இல்லை பர்த் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதுக்கேற்றது போல் நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தும் இதிலே மாற்றிக்கிற ஆப்ஷன் இருக்குது. டேட்டு, மந்த்து, இயர் அப்படிங்கிற மாதிரி ரைட் சைடில் இருக்குது. அதிலே மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு பேர், டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ், மொபைல் நம்பர் இது நாலுமே இந்த ஓட்டர் ஐடியில் தற்போது மாற்றுறோம். இதில் ஃபஸ்ட்டு பேருக்கு ஆங்கிலத்துலேயும் தமிழ்லேயும் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து மாற்றுறது ரைட் சைடில் இருக்குது. தேதி, மாதம், வருஷம் அப்படிங்கிறத உங்கள் ஆதார் கார்டில் இல்லைனா உங்கள் மார்க் ஷீட்டில் இல்லைனா உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதுக்கேற்றது போல் அதில் டேட் ஆஃப் பர்த்து அப்ளை பண்ணின்னு அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் மாற்றுற ப்ராசஸ்ஸு. இதில் உங்களுடைய வீட்டினுடைய டோர் நம்பர் ஆதார் கார்டில் உள்ளவாறு நீங்கள் அந்த டோர் நம்பர் ஆங்கிலத்துலேயும் தமிழ்லேயும் டைப் பண்ணணும். அதே போல் உங்களுடைய அந்த தெரு பேர் ஆங்கிலத்துலேயும் தமிழ்லேயும் சரியான முறையில் டைப் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து தெரு பேர் முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய வில்லேஜ், டவுன் அது எந்த ஊர் அப்படிங்கிறத நீங்கள் அதே போல் ஆங்கிலத்துலேயும் தமிழ்லேயும் டைப் பண்ணணும். இதில் தமிழில் டைப்பிங்கில் தப்பாக வந்துச்சு அப்படின்னா அந்த ரைட் சைட்லேயே ஒரு டைப்பிங் கீபோர்டு மாதிரி ஒரு இது இருக்கும். அதை டைப் பண்ணி அதை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழில் நிறைய வேர்டு வரும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி தமிழ்லேயே டைப் பண்ணிக்கலாம். டோர் நம்பரு, தெரு பேர், அடுத்து உங்களுடைய டவுன், வில்லேஜ், உங்களுடைய ஊர் பேர், நீங்கள் இருக்கக்கூடிய வசிப்பிடத்தினுடைய ஊர் பேர் அதுவும் தமிழில் ஆங்கிலத்தில் டைப் பண்ணிக்கிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் உங்கள் ஊரில் இருந்தால் உங்கள் ஊர் பேரே போட்டுக்கங்க. இல்லை உங்கள் ஊரில் போஸ்ட் ஆஃபீஸில் பக்கத்து ஊரில் தான் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குன்னா அந்த ஊர் பேர் மென்ஷன் பண்ணிங்க. அதே போல் உங்கள் பகுதியினுடைய அந்த பின்கோடு நம்பர் டைப் பண்ணிங்க. அதன் பிறகு உங்களுடைய வட்டம், தாலுக்கு எந்த தாலுக்கு எந்த வட்டங்கிறத நீங்கள் ஆங்கிலத்துலேயும் தமிழ்லேயும் சரியான முறையில் டைப் பண்ணிக்கணும். இதில் ஆங்கிலத்தில் டைப் பண்ணதை அப்படியே கீழே ஆட்டோமேட்டிக்காகவே தமிழில் மாறும். அதில் எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இந்த கீபோர்டு ரைட் சைடில் இருக்கிற கீபோர்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்ஷனாக டைப் கீபோர்டு அதிலே வந்துடும். அதிலே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் ஆட் பண்ணுறதுல என்ன ப்ளஸ் இருக்குன்னா இந்த கரெக்ஷன்லாம் உங்களுக்கு செஞ்சு வந்துட்டதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் இபி கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
அதனால் உங்களுடைய மொபைல் நம்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த கேப்சா கோடு கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அது ஓடிபி கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா என்ன நம்ம கரெக்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபார்ம் வரும். அதை பார்த்துட்டு சரியாக இருந்துச்சுன்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து இந்த கரெக்ஷன் மெத்தட் வந்து அப்ளை ஆகிடும். நீங்கள் வந்து டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு வாரம் 10 நாளில் வந்து உங்களுக்கு வந்து பெரும்பாலும் மாறிடும். ஒரு மாதத்துக்குள்ளேயே உங்கள் வீட்டுக்கே வந்து ஓட்டர் ஐடியா வந்துடும். நண்பர்களே, இந்த கரெக்ஷன் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.